அடுத்தது ரூல் 33ங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்க கம்பேரிசன் அப்போ டைம்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்களோ, டைம்ஸ்னா ஹி இஸ் 2 டைம் ஹி அதாவது ராம் ரோட் த ஹோம்ஒர்க் 2 times தேன் ஷேகர் அப்படின்னு ஏதோ இருக்கு. அதாவது அவன் 2 தடவை ஜாஸ்தி எழுதியிருக்கான், அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைம்ஸ்ன்னு வந்தா அந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரி வரக்கூடாதுங்க. இப்ப நான் சொன்ன சென்டென்ஸ் தப்பான சென்டென்ஸ் தான். நான் என்ன சொன்னேன், ராம் ரோட் 2 times மோர் தேன்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லையா? இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரிய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வார்த்தைகள் என்னென்ன, இஆர் இருக்கும், அந்த அட்ஜெக்டிவோட இஆர் இருக்கும், அப்புறம் தேன்ன்ற வார்த்தை இருக்கும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் டைம்ஸோட வரக்கூடாது. இப்ப பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். திஸ் புக் இஸ் 3 times larger than that book. ஓகேவாங்க? இப்ப 3 timesன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் லார்ஜர் தேன்ன்றது என்னதுங்க? கம்பேரிட்டிவ் டிகிரியா? ஸோ நம்ம ரூல் என்ன, டைம்ஸ்க்கு அப்புறம் கம்பேரிட்டிவ் டிகிரி வரக்கூடாது. அப்ப சென்டென்ஸை நீங்க இப்படி எழுதக்கூடாது. அப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இதை எப்படி எழுதணும், திஸ் புக் இஸ் 3 times as large as. டைம்ஸ் வந்தா நம்ம இந்த இடத்துல பாசிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். that book அப்படின்னு எழுதணும். சரிங்க, அப்ப இது எழுதலாமா? it is twice cheaper than that. இல்லைன்னா நீங்க it isக்கு பதிலு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். tomato is twice cheaper than eggs. இப்படி எழுதலாமாங்க? இங்க வந்து நம்மளோட ரூல் என்ன, டைம்ஸ்ன்ற வார்த்தை வந்தா மட்டும் கம்பேரிட்டிவ் டிகிரி வராது. இந்த சென்டென்ஸ்ல டைம்ஸ்ன்ற வார்த்தையே வரல. அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். நம்ம எப்பயுமே 1 time அப்படின்னு சொல்றதை விட ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 timesன்னு சொல்றதை விட ட்வைஸ்ன்னு சொல்லலாம். 3 timeன்னு சொல்றதை விட த்ரைஸ்ன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டைம்ன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ண முடியாது. ஆனா 4 times அப்படின்னு தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா எழுத முடியாது. ஸோ டைம்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி தாங்க யூஸ் பண்ணணும். அதை தவிர ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம்.